இந்த மரத்தோட அருமை இப்போ இந்த வெயில் காலத்தில் தாங்க தெரியுது. வெயில் நல்லா கொளுத்தி எடுத்துகிட்ருக்கு. ஒமானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த டைமில் வீட்டு முன்னே ஒரு மரமோ ஏதாவது மரங்கள் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக நல்லா அந்த நிழல்லாம் தர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவுமே இந்த வேப்ப மரம் இந்த வெயில் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு சூப்பராக நிற்கும் பச்சை பசேல்னு. ஸோ இந்த மாதிரி டைமில் கிச்சன்லேருந்து ஏதாவது நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் புளியோதரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு புளியோதரை ரெசிபி தான் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து கொத்தமல்லி எதுவுமே இல்லை. அதனால் மற்ற எல்லா பொருட்களுமே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா வறுத்தி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். பவுட்ரு பண்ணுறப்ப மட்டும் அந்த கொத்தமல்லி பவுடராக இருந்தது, அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் தாளிப்பல்லையா, முதல்ல வந்து வேர்க்கடலை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வறுத்தி எடுத்துகிட்டு அது தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு காஞ்ச மிளகாலாம் நிறையா கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா வறுத்தெடுத்து நம்ம புளி கரைசல் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்தெடுத்தோம் இல்லையா அந்த பவுடரையும் சேர்த்துட்டு சாதம் வந்து நான் சாதத்தில் போட்டு கலருவாங்க இல்லையா, நான் வந்து அந்த புளிக்காய்ச்சலில் சேர்த்து சாதத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நான் எப்போவாவது ரேராக தான் பண்ணுறது. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.